ஏதாவது தர்மம் பண்ணுங்க சார். அதை பாருங்க சார், எல்லாம் என் பசங்க சார். மூத்தது காய்ச்சல், அடுத்தது அம்மை, மூணாவது பேதி, நாலாவதுக்கு பால் இல்ல சார். ஐயோ, என்னம்மா இவ்வளவு வியாதி சொல்ற? வா ஆஸ்பத்திரி போலாம். ஏம்மா சார், முதல்ல இந்த குழந்தையோட பசிக்கு ஏதாவது வழி பண்ணுங்க சார். அப்படியா? வா அந்த கடைக்கு போலாம். பத்தாது சார், இதெல்லாம் பத்தாது சார். அதுங்க தீனிய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது காசா கொடுத்தீங்கன்னா. கூட்டியா? ஆமாண்டா. சட்டைய தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்காம போற. உனக்கு மரியாதை ஒரு கேடா? தப்பா? என்ன தப்பு பண்ணின? என் மேல ஏன் தீக்குச்சியை போட்ட? ஏன் சிகரெட்டையும் போடலன்னு கேக்குறியா? இந்தா என்ன ரோசி, ஃபைன் கட்டிட்டியா? எவ்வளவு ஃபைன் போட்டாங்க? கார் ஒன்வேல போனதுக்கு ஃபைன் கட்டிட்டேன். உங்களை கட்டிக்கிறதுக்கு இனிமே தான் ஃபைன் கட்டணும். வெயிட் வெயிட் வெயிட். சக்கரவர்த்தியோட அப்பா அம்மா தான் உன்னை பொண்ணு பார்த்து எனக்கு கட்டி வச்சாங்க. உனக்கு மனசுல ஏதாவது அதிருப்தினா நீ அவங்க கிட்ட தான் சண்டை போடணும், என்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஆமா ரோசி, எவ்வளவு ஃபைன் கட்ட? இத கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? டிஎஸ்பியோட சம்சாரம் ஒரு சாதாரண தப்புக்கு எல்லாருக்கும் முன்னால அவமானப்பட்டு ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க நினைச்சிருந்தா இந்த கேஸே இல்லாம பண்ணிருக்கலாம் இல்லையா? நோ, யூ ஆர் ராங் ரோசி. சட்டம் நியாயம்ங்கிறது ஆளுக்கு தகுந்த மாதிரி விலை போட்டு விக்கிற காய்கறி பிசினஸ் இல்ல. அது எல்லாருக்கும் ஒண்ணுதான், பிக்ஸட் பிரைஸ் மாதிரி. நீ ஃபைன் கட்டது 100% கரெக்ட். டேய் வாடா, காத்து வராயா? ரஞ்சித், எவ்வளவு தூரம்? டாக்டர் சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருக்கேன். டாக்டர் சக்கரவர்த்தி ஹாஸ்பிடல் என்ன பாக்குறதால என் பேரோட ப்ரொஃபஷனையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு டிஎஸ்பிங்கிற முறையில நான் உங்களை அப்படித்தான் அட்ரஸ் பண்ணி ஆகணும். அப்போ பண்றன்ற முறையில நீங்க இங்க வரல? எஸ் மிஸ்டர் ரஞ்சித், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? நீங்க ஆத்திரப்பட்டு ஒருத்தரை வழிமறிச்சு படுகாயப்படுத்தினத சீக்கிரம் மறந்துருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. தவறா நடந்துகிட்ட ஒருத்தனை நான் தண்டிச்சேன், மறுக்கல. ஆனா அதே நேரத்துல ஒரு டாக்டரா இருந்து அவன் உயிரையும் காப்பாத்திருக்கேன். டாக்டர், உங்க இறக்க சிந்தனை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்காக வழக்கு போடாம இருக்க முடியாது. டிஎஸ்பி சார், எஸ், நிச்சயமா வழக்கு போடுறதா முடிவுக்கு வந்துட்டீங்களா? எஸ், இட்ஸ் மை டியூட்டி. ஸ்டேட்மென்ட் வாங்க தான் வந்திருக்கேன். கம் ஆன் நவ. டிஎஸ்பி சார், சீரியஸா இருக்கிற பேஷண்ட்டை டாக்டர் கவனிக்கணும். தயவு செய்து அவர் அனுப்புங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவர் சார்பா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். ஓகே? எஸ் டாக்டர், யூ கேன் கோ நவ. Thank you, Mr. Ranjit. Yes, sir. இன்னும் கொஞ்சம் காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாமா? சக்கரவர்த்தியால எனக்கு ஒரு கேஸ் வரும்னு நினைக்கிறேன். டேய், இந்த மாதிரி தர்ம நியாயத்துக்கு புறமான கேஸுகளுக்கு நீ ஆஜரான உன் மென்னியை முடிச்சு வைப்பா. என்னடா அவசர கொடுத்தனமா பேசுறான்? ஜஸ்ட் மினிட். ஏன்டா ஆத்திரப்படுற? அவன் என்னடா சொன்னா? கேஸ் வரும்னு தான சொன்னா. எடுத்து நடத்து வேணா சொன்னா. சாரி வா ஆஜராவ. மறுபடியும் you fellows behave just like kids. டேய், நான் வரேன்டா. ஓகே ரோசி, நான் வரேன்மா. டேய் வைக்கலா, வரேடா. நான் வர மாட்டேன்டா. போற வழியில போட்டு அடிச்சா அடி. ஜஸ்ட் மினிட். மெடிக்கல் கவுன்சில்ல உன்னை கடைசி முறையா வார்ன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரடா? அதுக்கு ஒண்ணு இல்லடா, போற இடத்துல பார்த்து நடந்துக்க. இனிமே அடிதடியில் இறங்குன உன்னுடைய எதிர்காலமே பாழா போகும். எல்லாம் எனக்கு தெரியும். அது இல்லடா, டாக்டர் சக்கரவர்த்தி என்ற பட்டம் போய் ரவுடி சக்கரவர்த்தி என்ற பட்டம் வரும் அப்படின்னு நான் சொல்லல, இவன் சொல்ல வந்தான். இந்த வர சக்கரவர்த்தி, நீ இப்படியே போயிட்டு இருந்த உன்னை எல்லாரும் தேர்ட் ரேட் பொறுக்கின்னு சொல்லுவாங்க. நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லடா. இனிமே யாராவது உபதேசம் பண்ணீங்க பல்ல உடைச்சு கயிறு விட்டுருவேன். ஜாக்கிரதை. என்னடா சொல்ல?
எல்லாம் உங்க நன்மைக்கு தானே சொன்னேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க? அதுக்காக மா ரோசோ சூடு சொன்ன எதுவுமே இல்லாம இருக்க சொல்றியா? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு லிமிட்டடா இருந்தா பரவாயில்ல. உனக்கு டூ மச்சா இருக்குதுன்னு சொல்ல வந்தோம். சரிப்பா, கூட்டு நீ இஷ்டப்படி நடந்துக்க. நான் சொல்றது உனக்கு பிடிக்கலன்னா நீ என்கிட்ட பேசவும் வேண்டாம், நானும் உங்ககிட்ட பேசல. இனிமே என் வீட்டுக்கு நீ வரவும் வேண்டாம். ஆமா, வராதே. டேய், இது ஏன் வர்றா? யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்றதுக்கு எந்த நாய்க்கு உரிமை கிடையாது. பி கேர்ஃபுல். ரோசி, நான் வரேன். நில்லுங்க. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவர் இப்படி நடந்துக்கிறது மரியாதை இல்ல. இப்ப என்ன பெருசா நடந்து போச்சு? எங்க நீங்க அவரை அடிச்சு அவருக்கு மனைவின்னு ஒருத்தர் இருந்தா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? ரோசி, கடைசி முறையா சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி ஏதாவது புகார் சொல்லி என் மனசை கலைக்கலாம் நீ நினைச்ச, அவங்க 2 பேரும் எனக்கு இதே மாதிரி ரத்தம் சுத்தக்கூடியவங்க. You are as thick as this blood. Okay? சார், எங்க அக்காவுக்கு இடுப்பு வந்துச்சு சார். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். எதனாச்சும் காசு இருந்தா கொடுங்க சார். இடுப்பு வலியா? உங்க அக்கா புருஷன்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் இவர்கிட்ட வந்து கேக்குறேன். பேசாம ஆமா, உங்க அக்கா எங்கப்பா? இங்க அக்கா. அடேடே, நீயா? என்னடா ஒரு கர்ப்பிணி பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து நிக்குது, நீயான்னு கேக்குற? என்ன லிங்க் இருக்கே. ஏன்னா இந்த பொண்ணை கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் 5-6 குழந்தைகளோட பார்த்தேன். ஏமா, கையில ஒரு சின்ன குழந்தை வச்சிருந்தியே, அதுக்குள்ளேயே இப்படி? அந்த அம்மாவுக்கு குடும்ப கட்டுப்பாடு மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரேன் சார். நில்லு. ஏமா, ஹாஸ்பிட்டல்ல நானே கொண்டு சேர்க்கட்டுமா? நான் ஒரு டாக்டர் தான், வேணும்னா நானே பிரசவம் பாக்குறேன். வேண்டாம் சார், எனக்கு 3 மாசம் தான். இப்போ ஒன்னும் அவசரமே இல்ல. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. என்ன சார் நீங்களே வந்து இதெல்லாம் சும்மா விட்டுங்க சார். நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார் மன்னிச்சிடுங்க சார். ஏம்மா, இப்படி ஏமாத்தி பழைக்கிறது உனக்கு கேவலமா தெரியல? என்ன சார் பண்றது, நானும் இந்த மாதிரி வசதியான வீட்டுல வாழ்ந்தவதான். ஒரு அயோக்கியனால எங்க குடும்பமே அழிஞ்சு போய் இந்த மாதிரி ஏமாத்தி பழைக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். உன் கர்ப்பத்துக்கு பின்னால இவ்வளவு பெரிய சோக கதை இருக்கா? இந்தாமா, இத வச்சுக்க. இனிமே இந்த மாதிரி நடந்துக்காது, அது உன்னுடைய இளமைக்கு ஆபத்து. ஒழுங்கா முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உண்மையான புள்ளத்தாச்சியாவா நாங்க ஆசீர்வாதம் பண்றோம். வரேன் சார். நல்லது. அம்மா, என்னதான் கஷ்டம் வந்தாலும் தலைகாணியை வயித்துல வைக்காத, தலைக்கு வச்சுன்னு படுத்துக்கோ. வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நான் கொடுத்த மருந்தையை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? காலைல தான் வந்தேன். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன், ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆமா, இந்த குழந்தை தான் டாக்டர். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஆமா, குழந்தைக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? குளோரோமைசிட்டின். இந்த மருந்து எப்போ கொடுத்தீங்க? 1/2 hour இருக்கும் டாக்டர். இந்த மருந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபீவர் இருந்துச்சா? இல்ல, நார்மலா தான் இருந்தது. ஸ்மெல் ஆல் ரைட். கலர் ஒரு மாதிரியா இருக்கு. இதை உடனே லேபுக்கு அனுப்புங்க, எனக்கு இமீடியட்டா ரிப்போர்ட் வந்தாகணும். ஏன் டாக்டர், போலி மருந்தா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஒருவேளை லேப்ல ப்ரூவ் ஆச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்னொரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அனுப்புறேன், குழந்தைக்கு போடுங்க. நர்ஸ். டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமா குணமாயிடும். நாசமா போறவனுங்க, கடலெண்ணெய், காப்பி தூள், சர்க்கரையில எல்லாம் கலப்படம் பண்றது பத்தாதுன்னு மருந்தினையும் கலப்படம் பண்ணி உயிரையும் எடுத்து பாக்குறானுங்களே, படுபாவீங்க. இவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு நிக்க வச்சு சுடணும். குட் மார்னிங் சார். மார்னிங். எஸ். எஸ், ஸ்பீக்கிங். சொல்லுங்க. வாட்? அப்படியா? ஐ சி. ஓகே ஓகே. மிஸ்டர் ரஞ்சித். எஸ் சார். 110வது டிவிஷன்ல திடீர்னு சில குழந்தைங்க இறந்துட்டாங்களா, சில பேர் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்களா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மெடிசன் தான் காரணமா இருக்குன்னு டாக்டர் சக்கரவர்த்தி சஸ்பெக்ட் பண்றாரு. நீங்க உடனே அட்டெண்ட் பண்ணுங்க. சார், தாரி வருது. போகும்போது ரோடு நல்லா தானே இருந்துச்சு,
என்ன ரிப்பேர்னு போட்டிருக்காங்க? ஓ, கீழே இறங்கு. ஏன் சார்? முதல்ல கீழே இறங்கு, எதுக்குன்னு சொல்றேன். இறங்குறேன் சார். லாரியில என்ன மேல லோடு? ஷோகேஸ் லோடுங்க. அப்படியா? கான்ஸ்டபிள். எஸ் சார். லாரியை செக் பண்ணுங்க. டேய், ஜெய்க காமியா. சார், நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அவ்வளவு போலி மருந்து சார். ஏ மேன், சோப்பா? இன்ஸ்பெக்டர், லாரி ஸ்டேஷன் கொண்டு வாங்க. சரி சரி, வண்டி எடு. எடுக்கிறேன் சார். கமான் கமான். குட் மார்னிங். வெரி வெரி குட் மார்னிங். உட்காருங்க. நாங்கெல்லாம் உட்கார வரல. ஏன் 3 பேருக்குமே பயில்ஸா? அப்ப நின்னுட்டே பேசுங்க. நாங்க யாரு, எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியல. அப்படியெல்லாம் உங்க நெத்தில எழுதி ஒட்டின மாதிரி எனக்கு தெரியலையே. அவரு சட்டம் தான் படிச்சிருக்காரு, ஜோசியம் படிக்கல. வக்கீல் கிட்ட பார்ல நிக்க வேண்டியவங்களும் வர்றாங்க, நிக்க முடியாம தள்ளாடிக்கிட்டே பார்ல இருந்து வர்றவங்களும் வர்றாங்க. இதுல நீங்க எந்த பார்ல இருந்து வர்றீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நாங்கெல்லாம் மருந்து கடை வியாபாரிகள் சங்கத்தின் அங்கத்தினர்கள். இப்ப நாங்க விவரமா சொல்ல தேவையில்லை. நீங்க தான் பேப்பர்லயே படிச்சிருப்பீங்களே. ஓஹோ, இந்த போலி மருந்து கேஸா நீங்க? சார், அந்த மருந்தை தயாரிச்சும் ஒருத்தன், நாங்க முறையா பணம் கொடுத்து வாங்கி விக்கிறவங்க. அந்த மருந்தை தின்னுட்டு யாராவது செத்தா அதுக்கு நாங்களா சார் பொறுப்பு? அதனால அந்த மருந்து கடைக்காரங்களை தண்டிக்க கூடாதுன்னு பேசி இந்த கேஸை உடைக்கிறது உங்க கையில தான் சார் இருக்கு. சரின்னு சொல்லுங்க. செலவு நோட்டு தயாரா இருக்கு. ஏயா, சவல புள்ள கிட்ட அழுகல் வாழைப்பழத்தை காட்டுற மாதிரி செலவு நோட்டை என்கிட்ட காட்டுறீங்களா? என்ன யாரு நினைச்சுக்க? என் 2 கண்ணுல ஒரு கண் டாக்டர் சக்கரவர்த்தி, இன்னொரு கண் டிஎஸ்பி ரஞ்சித். ஒருத்தன் உங்களை கண்டுபிடிச்சவன், இன்னொருத்தன் உங்க சிண்ட பிடிக்க போறவன். அவங்க 2 பேரையும் முறியடிக்கிறதுக்காக என்கிட்ட நீங்க கொடையடிக்கிறீங்களா? மரியாதையா இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. இல்ல டிஎஸ்பிக்கு போன் பண்ணி லஞ்சம் கொடுக்க வந்தாங்கன்னு இவங்க மேல இன்னொரு கேஸையும் புக் பண்ண வேண்டியதுதான். ஓஹோ, உங்களை எங்க எப்படி சந்திக்கிறோமோ அப்படி சந்திக்கிறோம். சந்திக்கிறீங்களா, சந்தி சிரிக்க போறீங்களான்றத பாப்போம். கல்யாணி, செய்யறதே செஞ்சுட்டு எப்படி குதிச்சுட்டு போறானுங்க பாத்தியா? குளத்துல குதிக்கிற மீன்களை பிடிக்கத்தாங்க வலை வீசணும். இதெல்லாம் குழம்புல கொதிக்கிற மீனுங்க, தப்ப முடியாது. There you are. அது இருக்கட்டும், நம்ம கேஸ் கொஞ்சம் வாய்தா தள்ளி போடுவோம். இவரு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. எங்க போயிட போறாரு? நம்ம கலப்பட மருந்துகளை கண்டுபிடிச்ச கெட்டிக்கார டாக்டர், நம்ம ஆட்களை கைது செய்த கெட்டிக்கார டிஎஸ், நம்ம வழக்கை ஏத்துக்க மறுத்த கெட்டிக்கார லாயர். இன்டெலிஜென்ட் பீப்புள். நம்ம எதிரிங்க பலசாலிகளா இருக்கலாம், ஆனா அறிவாளிகளா இருக்கப்படாதது ஆபத்து. சார், இந்த 3 பேருமே நெருங்கிய நண்பர்கள் சார். அவங்க 3 பேரும் நண்பர்களா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, ஆனா நமக்கு இல்ல. இப்ப என்ன செய்ய போறீங்க? அவங்க 3 பேரையும் நமக்கு நெருங்கின நண்பர்களாக்கிக்கணும். அதுக்கு வழி இல்லைன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா மாறணும். அதுக்கு வழி இல்லைன்னா லைசன்ஸ் இல்லாத ரிவால்வரும் இரக்கம் இல்லாத நெஞ்சும் என்கிட்ட இருக்கு. விஷயம் தெரியுமா? என்ன? போயும் இந்த காத்தவராயனுக்கு தங்க பதக்கம் கிடைச்சிருக்கு. Really? முதல்ல எங்க 2 பேர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஓகே. அவன் விளையாடுறவா வளர்றானா இவன் ஒருத்தன். அவன் விளையாட்டுக்கு சொன்னாலும் அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு கௌரவம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அது மாத்திரம் இல்ல சக்கரவர்த்தி, அனாதையா போன எனக்கு உங்க அப்பா அம்மா மாத்திரம் ஆதரவு கொடுக்கலன்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அதெல்லாம் யாரும் அவங்ககிட்ட கேட்டா? உன்னுடைய திறமை, உழைப்பு அதுதான் உனக்கு தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்காக நான் நன்றியை மறக்க முடியுமா? என்னடா 3வது மனுஷாளுக்கு நன்றி சொல்ற மாதிரி சொல்றேன்? We are all friends. சக்கரவர்த்திக்கு காலையில இருந்து ஆள் கிடைக்கல, அவன் கை ஊறுது. சக்கரவர்த்தி நன்றி சொல்லுவ. இல்ல இல்ல இல்ல, நன்றி சொல்லுவ. என்னடா நன்றி கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? நன்றி சொன்னா இங்க அடி. ஆல் ரைட். சக்கரவர்த்தி, இப்ப என்ன செய்யறோம்? நேரா உங்க கிராமத்துக்கு போறோம். முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். தட்ஸ் a good idea. நான் அப்பா அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ என்ன செய்யற? நேரா உன் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிட்ட பர்மிஷன் அவளையே அழைச்சிட்டு வந்துரு. நான் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் பிரகாஷ், நீங்க பொட்டி படிக்கையை கட்டி ரெடி பண்ணி வைங்க. டேய் பிரகாஷ், இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வந்தா நீ அட்டெண்ட் பண்ணு. டேய் லாயரா, யாரா பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னாக்க ஹாஸ்பிடலுக்கு அனுப்பு. லாயரா,
கிராமத்துக்கு போறோம். புளியோதரை தயார் பண்ணு. சக்கரவர்த்தி அம்மா. ரஞ்சித் அம்மா. பிரகாஷ் எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லப்பா, நீங்க எல்லாம் எப்ப வருவீங்களோன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து என்ன திகைக்க வச்சுட்டீங்க. ரஞ்சித், ரோசி எங்க? அவளை கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வரலாம் நினைச்சேன். அவ ஃப்ரெண்ட்ஸுகளோட பிக்னிக் போறேன்னு சொன்னா. அதுவும் இல்லாம இப்ப அவ கர்ப்பமா வேற இருக்கா. கர்ப்பமாவா? ஆமா. அட பாவி, முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாதிரி வயித்துல இருக்கிறத மறைச்சிட்டேடா. ஏண்டா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருந்தா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு வழியெல்லாம் சொல்லிருப்பேன்ல. சும்மா அமுல் பேபி, கிளாஸ்கோ பேபி, பாரக்ஸ் பேபி. எத்தனை பேபி அப்படியே பிறந்தாலும் ரெட்டையா பிறக்கும். சரி, அவனுக்கு ரெட்டை, உனக்கு மூட்டை. எனக்கு மூட்டையா? ஆமாடா, 3 குழந்தை. ஏய், அப்படியே யாரா உன்னை ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஆமா, அப்பா எங்க? நம்ம ஊர்ல திருவிழாச்சே, சாமிக்கு கற்பூரம் காட்டுறதுல இருந்து காவடி எடுத்து குதிக்கிற வரைக்கும் எல்லாம் உங்க அப்பா தானே. டேய், அப்பா குதிக்கிறத பாப்பா வாடா. மாமா குதிக்க போறாரண்டா. பாப்பா வாங்க. கமான். பாத்தியாடா உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டியே? வெரி குட். அப்பா விளாசுங்க, அடிச்சு தள்ளுங்க. பாத்தீங்களா கேட்டு சிங்க எப்படி பூந்து விளையாடுது? யார பாத்துடா கடவங்கறடே? ஏண்டா பயல, நீங்க 3 பேரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டேய் என்னங்க செய்யறது? நேரம் கிடைக்க வேண்டாமா? தலைக்கு மேல வேலை. அப்படி என்னடா வெட்டி முடிக்கிற வேலை? சண்டை போடுறப்போ என்ன பேச்சு வெட்டி கிடக்கு? பார்த்து விளையாடுங்கப்பா. டேய், உன்கிட்ட பேசிக்கிட்டே இது மாதிரி 10 ஆளை சமாளிப்படா. வாடா பொட்ட பேர, வாடா இங்க. வருஷம் நானே தான் ஜெயிக்கணுமா? ஏண்டா இந்த கூட்டத்துல ஒரு ஆம்பளை இல்லையாடா என்ன ஜெயிச்சு பாக்குறதுக்கு? 3 வேளை நல்லா வாங்கோடி தவிட்ட விழுங்குற மாதிரி விழுங்குறீங்க. ஒரு ஆம்பளை கூட இல்லையாடா என் கூட மோதி பாக்குறதுக்கு? போடா, பேசுவியா கோட்ல? இங்க பேசு. வாய் சண்டை தான்டா எனக்கு தெரியும். கை சண்டைக்கு என்ன பிறந்தவன் இவனை அனுப்பு. வேண்டாம் சக்கரவர்த்தி, அப்பனும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா? ஏப்பட பயப்படல, சண்டைக்கு வரட்டும் பிள்ளை, பயம் தெரியும். சும்மா இருங்க அங்கிள். வேண்டாம் சக்கரவர்த்தி, அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட். நீ ஏற்கனவே வெறி பிடிச்சவன், ஏதாவது ஆபத்துல முடிய போகுது. ஆசையா இருக்குதுன்னு குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப எங்கடி போய் புடவை மாத்திக்கிறது? என்னடி வெக்கம்? இங்க யாரு வர போறாங்க? ஏதாச்சும் மரத்துக்கு பின்னாடி போய் மாத்திக்கிட்டா போச்சு. பரவாயில்ல, இப்படியே ஈரப்படையோட ஹோட்டல்ல போய் மாத்திக்குவோம். ஐயோ, அது வரைக்கும் இப்படியே இருந்தா ஜுரம் வந்துரும். போற வழியில கண்டவங்க எல்லாம் மறைச்சு பாப்பாங்க. இப்ப என்னதாண்டே செய்யறது? நாங்களும் இங்கே புடவை மாத்திக்கிறோம். உங்க தைரியம் எனக்கு வராது தெரியுமா? நீங்க இங்கேயே மாத்திக்கோங்க, நான் எங்கேயாவது போய் புடவை மாத்திக்கிறேன். வாங்கடி, நம்ம எல்லாம் கார்ல போய் மாத்திக்கலாம். ஏய், ரொம்ப குளிர்ல கிளாஸ் எல்லாம் ஏத்தி விடுங்கடி. என்ன தலைகுனிய வச்சது போல சமூகத்துக்கு மத்தியில உங்களை நான் தலைகுனிய வைக்கல. ஆம்பளை
திருட்டு ராஸ்கல் எங்கிட்ட கூட சொல்லாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். உங்ககிட்ட சொன்னானா இல்லையா? இந்த பயலை வதைக்க வேண்டாம் தண்டா. இனிமே இந்த பயலோட நான் பேச போறதே இல்லை. கல்யாண பரிசு உங்களுக்கு மாத்திரம் தான், அவனுக்கு கிடையாது. என்ன அப்படி பாக்குறீங்க? நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? அண்ணா டே, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு வைஃப் கிட்ட சொல்லவே இல்லை. நீ பேச மாட்டேங்கிற. உன் கல்யாணத்துக்கு தான் கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு கூட போடல. இன்னைக்கு அதான் முடியாது. கல்யாண சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன். என்ன ஆண்டி? உனக்கு இல்லாத உரிமையா தம்பி? என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. உன் திறமையெல்லாம் காட்டி அமக்காம சமையல் பண்ணு. சார், இப்ப சமைச்சு போட்டா அடுத்த ஜென்மத்துல கூட இந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்க கூடாது. அப்படி இருக்கணும் சாப்பாடு. கெட்ட புத்திடா உனக்கு. இவன் கல்யாணத்துக்கு தான் நீ என்ன வர விடாம பண்ணிட்ட. இப்ப வீட்டுக்குள்ளேயே வர விடாம பண்ணலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது மிஸ்டர். இது ஏன் வீடு. நான் எப்ப வேணா வரும், எப்ப வேணா போவேன். நல்ல பிள்ளைங்கப்பா நீங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருங்க, நாங்க அதுக்குள்ள சமையல முடிச்சிட்டு வர்றோம். ஏன் ஆண்டி, உங்க மருமகளுக்கு சமைக்க தெரியாதா? அதே அவர்கிட்டே கேளுங்க. நீ வாமா ரோசி வா. என்ன வக்கீலு வீடு தேடி வந்திருக்கிறா? அவங்க என்னடா எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்கிற? அப்பா ரெண்டு பேரும் கோர்ட்ல மோதிக்கிட்டானுங்க. அந்த சூடு இன்னும் அடங்கல. டேய், அதெல்லாம் மறந்துடுறா. we are all friends. ஏண்டா பசங்களா, சாப்பாடு தயாராகிற வரைக்கும் சீட் ஆடுவோமா? ஓஎஸ். டேய் பிரகாஷ், இதுலயாவது நீ ஜெயிக்கிறியான்னு பாக்குறேன். இதுலயும் நான் தான் ஜெயிப்பேன். பாக்கலாமா? டேய் ராமா, சீட்டு கட்டு கொண்டு வாடா. Come on, let's play. நான் அடிச்சு பாக்குறேன். என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? பேச ஆரம்பிச்சா நிறைய பேசுவேன். பயமா இருக்கு. பயமா? எதுக்கு? நீங்க டிஎஸ்பி சம்சாரமாச்சே, உங்ககிட்ட ஜாகிரதையா பேசுறேன். அப்படிலாம் பயப்பட வேண்டாம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர் சம்சாரம். அதை கேட்கல, உண்மையிலேயே நீங்க யாரு? ஏன் உங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சிட்டு வர சொன்னாரா? தப்பா நினைக்காதீங்க, நான் ஏதோ ஆர்வத்துல கேட்டேன். சரி, என்னை பத்தி சொல்றேன். உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல மாட்டீங்களே? நிச்சயமா சொல்ல மாட்டேன். அது எப்படி? மனைவிங்கிறவ புருஷன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாளே. சில சமயத்துல புருஷன்கிட்டயும் சில உண்மைகளை மறைச்சுதான் வாழ வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னை பத்தி டாக்டர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? அதாரு டாக்டர்? அதான் உங்க வீட்டுக்காரர். அப்படி சொல்லுங்க. அவர் உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அப்படியா? அப்படித்தான். மனைவி கிட்ட சில உண்மைகளை மறைச்சு வாழ்ற புருஷனும் இருக்காங்க இல்லையா? ஐ எம் சோ சாரி. என்ன ஆச்சு இப்போ? அத்தை கேட்ட நான் வடிச்சதாக சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, உங்க வீட்டுக்காரர் மாதிரி. சீக்கிரம் சமையல் ஆட்டம். ஓடுமா சாந்திமா, நாங்க ரெண்டு ஆட்டம் ஆடுறதுக்குள்ள மடமடன் சமையல் செஞ்சு சுட சுட போட்டியே. அங்கிள், மத்தவங்களை ஆச்சரியப்பட வைக்கிறதுல சாந்திக்கு நிகர் சாந்தி தான். என் மருமகன் எல்லாத்துலயும் ரொம்ப வேகம். இனிமே தினம் இங்க வந்து சாந்தி கையால சாப்பிடுறதை விட எனக்கு வேற வேலையே கிடையாது. போரும் தம்பி, ஒரே ஐடியா என் மருமகளை புகழாத, அவளுக்கு திருஷ்டி பற்ற போகுது. ஆமாமா, இவன் திருஷ்டி ரொம்ப பொல்லாது. கொஞ்சம் கால் மண் எடுத்து சுத்தி போடுங்க, இவன் கண்ணு பட்டா கருகி போயிடும். அது இருக்குடா, காலம் பூரா நம்மையே சுத்திக்கிட்டு இருப்பான். பாசமுள்ள பயனாச்சு. யார் தம்பி நினைக்கிறா? எப்படா இவன் தொலைவான்னு எத்தனையோ குற்றவாளிகள் நினைக்கிறான் இல்லையா? போதும் அசட்டு பேச்சு, முதல்ல தண்ணியை குடிங்க. டாக்டர், உன்னை யாரா நினைக்கிறது? இந்நேரம் நான் நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ நோயாளிங்க வாழ்த்திட்டு இருப்பாங்க இல்லையா? ஏய் ஏய், என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்க? டிஸ்டர்ப் பண்ணாதே. முக்கியமான விஐபி ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அட வெறும் பயல, விஐபி உங்ககிட்ட பேசுறாரா? யாரா அது? சன் ஆஃப் ஈஸ்வரன் முருகன். முருகனா? ஆமா, என்ன பேசினாரு? பஞ்சாமிர்தத்துல ஏன் உப்பு போடலன்னு கேட்டாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடே வக்கீலா, நீ தர்மத்தை காப்பாத்த புறப்பட்டு இருக்க, எந்த பயலை பத்தியும் நீ கவலைப்படாதே, அட்ரா டேபிள ஜெய்டா கேஸ். அப்படி சொல்லி இருக்க முடியாதே. ஏன்? முருகன் என் காதுலதான், டே ரஞ்சித், ஜெயிக்க பிறந்தவன் நீ தாண்டா அப்படின்னு சொன்னார. பாத்தீங்களா? ஏன்டா இப்படி புழுகுறீங்க? உங்க காதல நான் எதுவுமே சொல்லலையடா. நீ முருகனா? எஸ், போடா கோணி புடுங்க. டேய், இந்த பரமசிவனுக்கும் அந்த பார்வதிக்கு நான் தான்டா முருகன். ஓஹோ, நீ இப்படி முருகனா? டேய்,
பேசாம சாப்பிடுங்க. சாப்பிடுற நேரத்துல சாமி எடுத்து. அங்கிள் எல்லாம் இந்த லாயர் பையன் தான். என்னடா ரவுடிங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற? மூஞ்சில அரைவேன். பேசாம சாப்பிடுங்க. என்ன இது சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? சரி சரி சாப்பிடுங்க. அம்மா ரசம் ஊத்துமா. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. உங்க அம்மா சொன்னாதாண்டா கேட்பீங்க. எனக்கு குழம்பு வெட்டுங்கடா, வளைச்சு வெட்டுங்கடா. பாரு அவனை. சக்கரவர்த்தி, நான் இப்படியே கைகள் விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். சாந்தியோட சரித்திரத்தை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். இப்படி சவால் விட்ட பல பேருடைய சரித்திரம் இருந்த இடம் தெரியாம போயிருக்கு. அதை நீயும் நானும் படிச்சிருக்கோம். அவசரப்படாது. தீர்ப்பாயிடுச்சு நினைக்கிறியா? சம்சாரியா நடிக்க வேண்டிய அவசியம் இந்த பிரம்மச்சாரிக்கு ஏன் ஏற்பட்டதுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். Let us see. போலீஸ் போலீஸ் போலீஸ்! அந்த பொண்ணு என் பக்கத்துக்கு வர. அப்படிங்க அப்படிங்க. மணி சார், இன்னொரு காபி கொண்டு வந்து மெத்தபடி கீழே ஒரு பொண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது கூட. சார் சொன்னதுப்பா. சரிங்க சார். பொண்ணு அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற, இங்க வா. வா இங்க. இங்க யாரும் போலீஸ்காரங்க ஒண்ணு விரட்ட மாட்டாங்க. தைரியமா வா. உட்காரு. பரவாயில்ல உட்காரு. ஏம்மா, எல்லா பணக்காரனும் பர்ஸ் நிறைய பணம் வச்சிருப்பான்னு நினைச்சியா? அவசரப்பட்டு என் பர்ச திரண்டி. அதுல என்ன இருக்கு பாரு. ஆமா. ஏன் சார், இது என்ன உங்க பர்ஸா? ஒண்ணுமே இல்லையே. ஆமா, என்னப்ப நீங்க பாத்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு, உனக்கு தெரியுமா? பாம்பின் கால் பாம்பரியும். பாம்புலயும் பெரிய ராஜநாகமா இருப்பீங்க போல இருக்க. நம்மள விடுங்க. உட்கார் உட்கார் உட்கார். நீ காஃபி குடிக்கணும், நான் நிறைய உங்ககிட்ட பேசணும். பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு போல இருக்கிற, நான் திருடி பிழைக்கிறியே. என்ன சார் பண்றது? நம்ம குலத்தொழிலே அதானே. ஓ, பலே பலே பலே. ஆமா, தொழில் எப்படி திருப்திகரமா நடக்குதா? இதுக்கெல்லாம் நான் பேங்க்ல கடன் கொடுக்கறாங்க. ஏதோ ஏமாந்தவங்கள வச்சு நடந்துகிட்டு இருக்கு. என்கிட்ட வேலைக்கு வந்துரு, கை நிறைய பணம் தரேன். உங்க கூடயா? என்ன வேலை? திருட்ட நீ குடிசை தொழிலா செய்யற, ஆனா நான் லட்சக்கணக்கில் பணம் போட்டு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரியா நடத்துறேன். என்னமோ பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு பிறந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பாசம் சார். என் பேர் சாந்தி. உங்க பேரு? மார்த்தாண்டன். ஏன் சார், நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு நல்ல பேரே கிடைக்காதா? இந்த மாதிரி மார்த்தாண்டன், பைரவன், காளிமுத்துன்னு ஒரு பீட்டர், ஒரு ஜேம்ஸ், அப்படி இப்படின்னு ஒரு ஃபேஷனா வச்சு கூடாதா? அந்த குறைய போக்கணுங்கிறதுக்காக தான் சாந்திங்கிற உன்னை என்கிட்ட வேலைக்கு இருக்க சொல்றேன். என்ன சொல்றேன்? ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்ன வேற மாதிரி நினைச்சு அப்படி இப்படின்னு பழக முயற்சி பண்ணீங்க, நான் பத்திரக்காளியா மாறிடுவேன். என் கை வேணா சுத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசு நெருப்பு. கவலையே படாது. இங்க உனக்கு பாதுகாப்பும் உண்டு, மரியாதையும் உண்டு. ஓகே? நம்ம ஒப்பந்தத்துக்கு அடையாளமா காபி சாப்பிடு. என்னமோ உலக நாடுகள் ஒப்பந்தத்தை முடிச்சு கையெழுத்து போட்டுக்கிற மாதிரில இருக்கு. வாப்பா ரஞ்சித், என்ன இந்த பக்கம்? ரோசியை கூட்டிட்டு போறோம் வந்தேன். அம்மா எங்க ரோசியை காணோம்? ஓ, கீதா கீதா. வந்துட்டேன். ஏமா, உன் பேர் கீதாவா? சாந்தி இல்ல? அது கீதா எங்க அப்பா வச்ச பேரு. ஆனா எங்க அம்மா சாந்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? ரஞ்சித், நீ கூட கீதானே கூப்பிடலாம்டா. அங்கிள், எப்படி கூப்பிடணுமோ எப்ப கூப்பிடணுமோ அப்ப நான் கூப்பிடுறேன். வரேம்மா, வரேன்.
is the proof. Shall I play it? Yes. Sit down. என்னங்க யோசனை? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இல்லங்க, சூடா பால் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. வேண்டாம். எங்க? என் உள்ள பூராவும் நீதான் நிறைஞ்சிருக்க. சூடா பால் சாப்பிட்டா உனக்கு சுடாது. பரவாயில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பியா, நான் உன்னை கொஞ்சி கொஞ்சி குடிப்பேனா? என்னங்க உங்க பிடிவாதம்? இது பிடிவாதம் இல்ல, சரசம். மனைவி பால் கொடுக்க அத கணவனை ஆசையா குடிக்கிறப்போ எவ்வளவு இன்பமா இருக்குன்னு தெரியுமா? ஓஹோ, ஏற்கனவே உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? ஐயோ, நீ இப்படி என்ன தப்பா நினைக்கிறிய? நம்ம காத்தவராயன் இருக்கானே. காத்தவராயனா? ஆமா, டிஎஸ்பி ரஞ்சித். அவன் தன்னுடைய முதலிரவு அனுபவத்தை என்கிட்ட சொன்னான். அவன் மனைவி கிட்ட இப்படித்தான் பேசினானா. ஆமா, இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறிய? இந்த ஆண்பாலுக்காக இந்த பெண்பால் அன்பால் கொண்டு வந்த பசும்பாலாச்சே, சுவையில்லாம இருக்குமா? வெக்கமா இருக்க? இது பார், இந்த இடத்துல நீயோ நானோ மூடி மறைக்க எதுவுமே கிடையாது. என்னங்க? யாரு இல்லையே. ஆமா, வேற யாரு இங்க இருக்காங்க? லைட் கிட்டுமே. சோ இதுதான் நீங்க கொண்டு வந்த ப்ரூஃப். ஃபாலோ இட். எஸ். விக்கி விக்கி சிரிக்கிற, அப்புறம் எக்கி எக்கி சிரிக்கிற. அது இல்லடா, சினிமா போஸ்டர்ல வேண்டாதவங்க முகத்துல ஜனங்க சாணி அடிப்பாங்களே, அது உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். இப்ப காத்தவராய முகம் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்ற? டேபிள்ல டேப் ரிகார்டர் வச்சு சுத்தி போலீஸ் ஆபீசரை உட்கார வச்சிட்டு இருப்பான். டேப் ஆன் பண்ண உடனே அவனுக்கு தேவையில்லாத மேட்டர் வரப்போது ஏன் வரப்போறான்? பால் சாப்பிடுங்க. பால் வேண்டாம், காபி கொண்டு வா. அடிக்கடி காபி சாப்பிட்டா உடம்பு காங்காதீங்க. எனக்கு பால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது. எனக்கு காபி தான் வேணும்னா எப்படி அடிச்சு விடுறே? பின்ன எனக்கு பால் பிடிக்காது. என்ன நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எழுந்து அடிக்க போற மாதிரி போறேன். இதே மாதிரி நீங்க சண்டை போடுங்க. ஒரு நாளைக்கு அவன் வர போறான், உத கொடுக்க போறான், ஊருக்கெல்லாம் தெரிய போகுது. என்னதாண்டா செய்ய சொல்ற? அதாவது நடிக்க வந்த பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உண்மையான பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, எப்பவும் பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமதாண்டா. இன்னொரு தடவை சொல்லுங்க. எப்பவும் பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமதான். நீ அவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு அடிமையாவே இரு. போடா. வேற ஏதாவது ரெண்டு கோதையும் பூ வச்சுட்டு வரோம், அவகிட்ட சொல்லு. ஏதோ ஒரு விதத்துல ரெண்டு பேரும் நீங்க மாட்டிட்டீங்க. எனக்கு நான் ராஜா விட்டு கண்ணி குட்டி. இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் தெரியும்டா. நீ வெக்க அரைச்ச கண்ணுக்குட்டிடா. ஒரு நாளைக்கு எவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பின்னாடி பூஜா அவ தூக்கிட்டு லோ 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 லோன்னு அலைய போற. சத்தியமான கல்யாணமே பண்ணி மாட்டேவா? எனக்கு பயமா இருக்கு. அசதியா இருக்கு. அந்த பாலை எனக்கு கொடுத்துருங்க. எது கிடைச்சாலும் பிடிச்சிடா நீ. டாக்டர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. எஸ், டாக்டர் சக்கரவர்த்தி ஹியர். டாக்டர், உனக்கு பழக்கமில்லாத குரல், ஆனா உன் பகைவனுடைய குரல். யார் நீ? நான் யாருங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும். உனக்கு தைரியம் இருந்தா நீ யாருங்கிறத என்கிட்ட சொல்லு, இல்லை முன்னாடி வந்து நில்லு. நீ வீரனா இருந்தா புலிக்குகைக்கு பக்கத்துல இருக்கிற மாளிகைக்கு வந்து பாரு. நானும் அங்க தனியாவே உன்னை சந்திக்கிறேன். யாரு எப்படின்னு அங்கேயே முடிவு கட்டிடுவோம். என்ன நிச்சயமா? ஹலோ, வீட்ல யாரும் இல்லையா? அட்வொகேட் பிரகாஷ் வீடு தானே? ஆமா. அம்மா யாருன்னு அத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. போய் அவரோட கிளையண்ட் வந்திருக்கான்னு சொல்லு. ஏய், அந்த புக் எடு. குட் மார்னிங். குட் மார்னிங். டேக் யுவர் சீட். உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு நீயா? நானேதான். அன்னைக்கு சந்தி முனையில சந்திச்சீங்களே, அதே சாந்தி தான். தள்ளி காசுக்கு அல்லாடிக்கிட்டு இருந்த, திடீர்னு எப்படி இந்த மாற்றம்? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நான் ஒரு பெரிய இடத்து பொண்ணு, ஒரு கேஸ் நடக்குதுன்னு. அந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டேன். சின்ன கேஸ் எல்லாம் பாக்கி இருக்கு, உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போலாம் தான். சோ ஆஸ் எ லாயரா தான் என்ன மீட் பண்ண வந்தேன்னு சொல்லு. பின்னா செல்லம் லவராவா? ஐயோ, என்னாச்சு? சார், என்னாச்சு? வயித்த பிரச்சனை சார். காலகாத்தால ஐயோ, என் சொசைட்டி அப்படி சார். ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த விஸ்கி இல்ல, ஆமா விஸ்கி. விஸ்கி அது ஒரு ஸ்மால் குடிச்சாங்க. குடிச்சிட்டேன். பிரச்சனை ஒரு
இப்போ உனக்கு என்ன வேணும்? பாத்ரூம். பாத்ரூம் அங்க இருக்கு. இத கொஞ்சம் மடிச்சு போறீங்க. உடம்பு பழகிடுமா? நான் பண்ண போறேன். பாத்ரூம் இது இல்ல, அது பாத்ரூம். பாத்ரூம் அது. ப்ளீஸ் வழியில ஒண்ணாகாம ஜாக்கிரதை. வந்த ஸ்டைல பார்த்தா பெரிய கேஸ் நினைச்சேன், கடைசியில வாந்தி கேஸ். எப்படி பூச்சி எடுக்க முடியும்? மெதுவா. அம்மா, என் சட்டெல்லாம் கிழிச்சு விட்டாங்க. இங்க யாருமே இதெல்லாம் கேட்கலையா? கட்சி படுத்துருவாயா? என்னம்மா நடந்தது? தெரியுமா? தெரியுமே. அடிக்கடி வருவீங்களா? ஆமா. ஐயோ, எல்லாமே போச்சு அம்மா. என்னம்மா போச்சு? என் மானம் போச்சு. மானமா போச்சு? அடப்பாவி. ஏன் சார், ஒரு கன்னி பொண்ணு கேஸ் கொடுக்கான்னு வந்தா இப்படி கன்னி போன பொண்ணா ஆக்கிட்டீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கல்யாணி, இத நீ நம்புற? நம்புங்க. நம்புறேம்மா. என்னம்மா நடந்தது? இத பாருங்க, நான் பெரிய இடத்து பொண்ணுங்க. நீ வெள்ளை சட்டை போட்டுக்க தெரியல. போனா போது விட்டுடு. அதுவே சட்டையெல்லாம் கிழிச்சுக்குது, நெளியுது, ஒரு மாதிரி லூஸ் டைப்னு நினைக்கிறேன். லூசா? இது ஒண்ணும் லூஸ் இல்ல, கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய கேஸ் தான். என்ன கவனிக்க நீங்க யாரு? டிஎஸ்பி ரஞ்சித் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் அசைச்சுக்க முடியாது. டிஎஸ்பி ரஞ்சித் உன் கையிலையா? சும்மா அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் செட்டப் பண்ணதே அவர்தான். மேற்கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஎஸ்பி ரஞ்சித்துக்கு போன் பண்ணுங்க. ரஞ்சித் இப்படி தரக்குறைவா நடப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி எல்லாம் திட்டம் போட்டு என்ன அவமானப்படுத்த பார்த்தான் பாத்தியா? அவனா இப்படி நடந்துக்கிட்டான், என்னால நம்பவே முடியலையே. உனக்கு காரணம் புரியலையா? இப்படி எல்லாம் என்ன கேவலப்படுத்திட்டா 4 பேர் என்ன காரி துப்புவாங்க, அதுக்கப்புறம் நான் தலை குனிஞ்சிடுவேன், என்னால கோர்ட்டுக்கு போக முடியாது, அதுக்கப்புறம் ஈஸியா கேஸ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுதான் அந்த பொண்ணை என் வீட்டுக்கு அமைச்சிருக்கான்டா. ரஸ்கல். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. அப்படின்னா என்ன போன் பண்ணி மிரட்டினதும் அவளாத்தான் இருக்கும். அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். இப்படி எல்லாம் குறுக்கு வழியில வந்து தான் போட்ட சபதத்தை ஜெயிக்கணும்னு பாக்குறானே, அவன் போலீஸ் உத்தியோகம் பாக்குறவனா இல்ல சூதாடி படைக்கிறவனா? தூதாடி பிழைச்சாலும் மன்னிச்சிடலாம், ஆனா இப்படி நன்றி கெட்டவனா நடந்துக்கிட்டானே. நான் மனசு வச்சா இந்த மாதிரி எத்தனை பழி அவன் மேல சுமத்த முடியும் தெரியுமா? ஹலோ பிரகாஷ், என்னடா உங்க வீட்டுல? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? டேய், இந்த போட்டோ பாரு. உங்ககிட்ட குழப்பம் பண்ணது இந்த பொண்ணு தானே? குழப்பம் வந்தது இந்த போட்டோல இருக்கிற பொண்ணால இல்ல, உன்னாலதான்டா. டேய், என்னடா உளறாங்க? ஏன்டா நீ இப்படி நடிக்கிற? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புனது யாரு? நீதானே? டேய், முட்டாள்தனமா பேசாதடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? இதுக்கு அப்புறம் கூட உன்னை வசத்தியா நினைக்க சொல்றியா? என் தொழிலை விட்டு என்ன விரட்ட நீ கையாளுற தந்திரமா இது? டோன்ட் பீ சில்லி. சக்கரவர்த்தி, இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், இப்பதான்டா உன்னை பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ரஞ்சித், அவனை ஒழிச்சு கட்ட முயற்சி செஞ்சதும் நீ. ஸ்டாப் இட். ஏண்டா, நீங்க 2 பேரும் இப்படி என்ன தவற எடை போட்டிருக்கீங்களே, அதுக்காக வெட்கப்படல? எஸ், உனக்காக நாங்க வெட்கப்படும். அது மட்டும் இல்லடா, உன்னால நீ பாக்குற உத்தியோகத்துக்கு கேவலம், உன்னை எடுத்து வளர்த்தவங்களுக்கு அவமானம். பிரகாஷ், உன்னோட பழகத்தை விட தெருவுல போற நாயோட பழகி இருக்கலாம். பிரகாஷ், யூ ஸ்கவுண்டர்! சபாஷ் சாந்தி, சபாஷ். வெள்ளத்தை தடுக்க அணையை மட்டும் போட்டுட்டு வான்னு சொன்னேன், ஆனா நீ அணை போட்டது மட்டும் இல்லாம அவங்களை திசை திருப்பி விட்டுட்டு வந்துட்டேன். நான் நினைச்ச மாதிரி இனிமே அந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி. நான் சொன்னதை செஞ்சுட்டேன், நீங்க சொன்னதை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்ல? ஆமா, ஏதாவது கொடுக்கணும். என்ன? ஓ, இன்னும் வேணுமா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செலவு பண்ணிட்டு மறுபடியும் இங்க வா. இதை விட பெட்டர் சப்ரத்தை. இப்ப எதுக்குடா புதுசா கல்யாணம்னு ரஞ்சித் பையன் வந்து மடக்குறான்னா வேறு முடிக்கிறதா? அப்பா, இந்த கல்யாணத்தை இப்ப எப்படித்தான் நடத்துறது? போலீஸுக்கு தெரியாம இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நிம்மதியா நம்ம கிராமத்துக்கு போய் யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சிடணும். அதெல்லாம் முடியாது. எங்க கல்யாணம் இந்த வீட்டுல தான் நடக்கணும், நான் வேற எங்கேயும் வர மாட்டேன். இப்படி எல்லாம் அடம் பிடிச்சா இந்த கல்யாணமே வேண்டாம் சொல்லிடுவேன். சரி, நான் போறேன். பயமுறுத்துறியா? டேய், சும்மா இருடா. இப்ப நாம இருக்கிற நிலையில யார் எதை சொன்னாலும் கட்டுப்பட்டு தான் போகணும். இந்த பாருமா, நாளைக்கே இந்த வீட்டுல உனக்கு கல்யாணம். ஓகே? ஏய் சக்கரவர்த்தி, நடக்க போற கல்யாணம் காத்தவரா எனக்கு தெரியக்கூடாது. ஜன்னல் கதவு, வாசல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டு லேசா நான் மந்திரம் சொல்லுவேன், உடனே தாலியை கட்டிடு. ஏடா, ஒரு கெட்டி மேல கூட இல்லாம கல்யாணமா? முதல்ல மேளம் வேணும்னு கேப்பீங்க, அதுக்கப்புறம் மதுரை பொன்னுசாமி பிரதர்ஸ் நாதஸ்வரம் வேணும்னு கேப்பீங்க,
இப்படி ஊரை கூட்டி கல்யாணம் நடத்தினாக்கா சாந்தி முகூர்த்தம் எங்க நடக்கும் தெரியுமா? எங்கடா நடக்கும்? இன்சைட் ஆஃப் த ஜெயில். ஐயோ உன் இஷ்டப்படியே செய்யப்பா, கல்யாணம் முடிஞ்சா சரி. ஜெயலட்சுமி வா கடைக்கு போய் ஜவுளி எடுத்துட்டு வருவோம். கீதா, நாங்க ஜவுளி கடைக்கு போயிட்டு வர்றோம், நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. டிஎஸ்பி ரஞ்சித் கிட்ட இந்த கல்யாண விஷயத்தை மறைக்க வேண்டியதுதான். ஆனா நம்ம காத்தவரா என்கிட்ட மறைக்க வேண்டியிருக்க, அதை நினைச்சா தான் என் மனசுக்கு சங்கடமா இருக்கு. காரியத்தை கச்சிதமா முடி. காலையில கல்யாணத்துக்கு நான் வரேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடக்க போகுது. ஏ, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படிலாம் இல்ல. ஆனா நம்ம கல்யாணத்தை இப்படி கோழத்தனமா நடத்திக்க வேண்டியிருக்கே. சரி, தைரியம் இருந்தா ஊரறிய நடத்துங்க. நான் இழக்க விரும்பல. என்னங்க? ஐயோ, இந்த சேலை எவ்வளவு நல்லா இருக்கு. ஏப்புல கட்டிக்கிறதுக்கு சேலை எடுனா படுத்துக்கிறதுக்கு ஜம்கான் எடுக்கிற. ஏப்புல ஒரு படிச்ச பொண்ணுக்கு நாகரீகமா புடவை எடுக்க தெரியல. பட்டிகாடு பட்டிகாடு என்னோடு நான் எடுக்கிறேன் புடவை. எடுத்துட்டாலும் பட்டிக்காடாம் பட்டிக்காடு. நான் என் மருமகளுக்கு துணி எடுக்கிறேன், நீங்க போய் வேட் செட் எடுங்க உங்க மகனுக்கு. முதல்ல புடவை அப்புறம் தான் அங்கிள், கூறப்புடவை யாருக்கு எடுக்கிறீங்க? சக்கரவர்த்திக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சே. வந்து 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 சக்கரவர்த்தி கூட வேலை பார்க்கிற டாக்டரா, அவருக்கு கல்யாணமா? கல்யாணம் கல்யாணம். ஆமா, அந்த பையனுக்கு யாருமே இல்லையா, அதனால எங்களை போய் துணிமணி எடுத்துக்கிட்டு வர சொல்லி சக்கரவர்த்தி அனுப்பி வச்சான். அப்படியா? நாங்களே எதை எடுக்கிறதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கிறோம். அங்கிள், நான் செலக்ட் பண்ணட்டுமா? பையன் எப்படி இருப்பான்? நல்ல எலும்புச்சம்பள கலரடா. ஒண்ணு பொண்ணு கூட நல்ல நிறம் தான் என்னாச்சு சொன்னீங்க? அப்படின்னு அவன் சொன்னா. நான் எங்க பார்த்தேன்? ஆண்டி, அந்த படம் நல்லா இருக்கு. எது? இதா? அதுல அதுல நான் பார்த்த படவை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், எனக்கே நல்லா இருக்குது. அங்கிள், மாப்பிள்ளைக்கு செலக்ட் பண்ணுமா? பண்ணுவோம் பண்ணுவோம். இதை எடுத்து தனியா வைங்க. பண்ணுவோம். மாப்பிள்ளைக்கு செலக்ட் பண்ணுவோம். மெல்ல மெல்ல. நல்ல சூட்ல இருந்து எடுத்து கொடுங்க. அந்த செக் பட்டன் கூட எடு. அங்கிள், மாப்பிள்ளை நல்ல சிவப்புன்னு சொன்னீங்கல்ல? எலும்புச்சம்பள கலரு. அட்டி, இத பாருங்க, மாப்பிள்ளைக்கு பொருத்தமா இருக்குல்ல? ரஞ்சித், உன் கையால துணி எடுத்து கொடுக்க மாப்பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும். ரஞ்சித், இந்த வேலையாவது பாரு. பாரா, நீ எங்க கல்யாணத்துக்கு வர பாரு. அங்கிள், உங்க மகனாலதான் எனக்கு வேலையே ஜாஸ்தி. தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் கோர்ட்ல சொன்னத பொய்ன்னு நான் நிரூபிக்க வேண்டாமா? ரஞ்சித், ஜவுளி கடையில எதுக்கப்பா இந்த பேச்செல்லாம்? கடவாசல் உங்க காரை பார்த்தேன், அதான் உள்ள வந்தேன். ஆண்டி, உங்க மருமகளை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரி, ஏ உள்ள பாத்திய போற போக்குல நறுக்குன்னு ஒரு ஊசிய குத்திட்டு போற. சரி, இருக்கட்டும். அப்பா, சீக்கிரம் இதுக்கெல்லாம் பில்லு போடுங்க. கல்யாண சமய சாரம், காய்கறிகளும் பிரமாதம். எங்க வெளியில கிளம்புறா இருக்கு? கிளம்புறா போறதா இருந்தது, அதான் குறுக்க போன வந்துடுச்சேன். சகுனம் பார்த்து போறதுன்னா நல்ல மங்களகரமான விஷயமா தான் இருக்கணும். ஓ, அதுக்காக அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? ட்ரெஸ் இல்லாம போறதுக்கு நான் நிர்வாண சாமியாரா? அப்படியே போனாலும் நம்ம ஊர் ஜனங்க கல்லால் அடிப்பாங்க. வரும்போது என்னமோ கல்யாண சமையல் சாதனம் பாடிட்டே வந்தீங்களே, கல்யாணத்துக்கு போறீங்க? ஆமா, கல்யாணத்துக்கு தான் போறேன். கலாட்டா கல்யாணம்ன்ற படத்துக்கு போறேன். நீ என் கூட வந்தீனா பிளாக்ல இல்லாம ஒயிட்ல டிக்கெட் வாங்கலாம். சரியா? ஏண்டா முழு பைய முக்காடு போட்டு மறைக்கிற? எங்க போற உண்மை? கொஞ்சம் தள்ளு தள்ள. எங்கடா போற? அவசரமா பாத்ரூமுக்கு வந்துடுச்சுடா. பாத்ரூமுக்கு இதே ட்ரெஸ்லயா? இந்த ட்ரெஸ்ல தான் பாத்ரூமுக்கு வரும்னு ஒரு கணக்காடா. உள்ள பூச்சிக்கு பேண்ட் போட்டு விட்டா மாதிரி ஏன்டா என்ன இப்படி நச்சரிக்கிறேன்? நான் போய் வர வரைக்கும் காத்துறா, காத்து வராயா? போடா போ, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. I'll wait for you. என்ன இந்த அத்தை தம்பி இன்னும் காணமே. ராவுகால வரப்போகுது, இவன் வரலையே. வந்துருவாமா? அவன் தான் இந்த கல்யாணத்துக்கே ஐயரு. ஹலோ, யாருங்க? சக்கரவர்த்தி ஐயா இருந்து பேசுறீங்களா? சரிங்க, ஐயா பாத்ரூம்ல இருக்காரு. என்ன சொல்லணும்? சொல்லிடுறேன். மூத்த வேலை நெருங்கிடுச்சு, சீக்கிரம் புறப்படணும்னு சொல்லணும். அவ்வளவுதானே, சொல்லிடுறேன். சார், சக்கரவர்த்தி ஐயா இருந்து போகணும். மூர்த்த வேலை நெருங்கிடுச்சா, சீக்கிரம் புறப்பட சொல்றாங்க. என்ன இப்படி கேக்குறீங்க?
ஞாபகம் இல்லையா? சக்கரவர்த்தி ஐயா வீட்டுலதான். ஆமாயா, மறந்தே போச்சு. பிரகாஷ் ஐயா கூப்பிட்டு அவ்வளவுதானே? ஆமாங்க. நல்லது. பிரகாஷ், பிரகாஷ், பிரகாஷ். நிஜமாவே நிர்வாணமா ஓடிட்டு கதை தட்டுறது ஒரு சத்தமா? சீக்கிரம் முடியும். ஐயோ, என்னங்குது இந்த கோலத்துல வந்திருக்காரு? என்னடே உனக்கு என்னடாச்சு? ஏன் இப்படி எருமை மாதிரி இறக்குது? ஒண்ணு இல்ல மாமா, சரியான முகூர்த்த வேலைக்கு வந்துடணும்னு புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்து இந்த காத்தவராய டிஎஸ்பி வந்துட்டான். என்னென்னமோ பேச்ச கொடுத்து நழுவான்னு பார்த்தா அட்டா மாதிரி அங்கேயே ஓட்டிட்டான். சரி, நான் பாத்ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பாட்டு பாத்ரூமுக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஜன்னல் வழியா தொப்பக்கட்டேன்னு குதிச்சு தப்பிச்சு ஓடி வரேன். அந்த பாத்ரூம் மட்டும் 4வது மாடியில இருந்திருந்து நீங்க தொபக்கட்டேன்னு கீழே குதிச்சதுல கைய கால ஒடிஞ்சிருந்தா ஐயோ, ஆஸ்பத்திரிக்கு நானே எடுத்துட்டு போய் என் கையால ட்ரீட் பண்ணிருப்பேனே. ஐயோ ஐயோ, போறோம். ராவகாலம் வரப்போது, வாங்க சீக்கிரம். சரி வாங்க. சுக்லாம் பரதம் சசிகரணம். வா வாடா டேய் மாப்ள. ஏண்டா 7 தேங்காய் வெட்ட வேண்டியது 6 தானே இருக்குது. ஒன்னையும் சேர்த்து எண்ணிக்க கணக்கு சரியா இருக்கும். 1 2 3 4 5 6 உட்கார்ந்து மாப்ள உட்கார்ந்து மாலை போட்டுக்கற மாலை போட்டு சீக்கிரம். நீ மாலை போடாமா? இது பின்னால சென்று வை. எல்லாம் சரியா இருக்கு. எல்லாம் சரியா இல்ல? இது என்ன தாலியா? மாலை போட்டுக்கிட்டியா? வலகலாம் கரெக்ட்டா இருக்கா? சீக்கிரம் தாலி ஏறா. ஏண்டா அலையற? மாங்கல்யம் தந்துனாரே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகிரே சிஞ்சீவி சாரதாத்ரே மாங்காயத்வோ பிரசதேவானாதோ திரந்தேவ சதாரோ. நீ என் மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த அறையோட கதவை சாத்துற தைரியமே எனக்கு வந்திருக்கு. உங்க தைரியத்துக்கு காரணம் இதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏங்க, இந்த மாங்கல்யத்துக்குள்ள உரிமையில கேக்குறேன். யாரை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன மனைவியா நடிக்க சொன்னீங்க? சொல்லுங்க. இப்ப கேக்குறது ஏரோஸ்டர்ஸ் கீதா இல்ல, மிஸ்ஸஸ் கீதா சக்கரவர்த்தி. சந்தேகம் இல்லையே, இந்த 3 முடிச்சு போட்டது நீங்க தானே? கீதா, கோபப்படாதீங்க. இனிமே எனக்கு தெரியாம எந்த ரகசியமும் உங்க மனசுல இருக்க கூடாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. கடவுள் சாட்சியா, நீங்க எனக்கு கணவர் ஆனதுக்கு அப்புறம் உங்க நல்லது கெட்டது எல்லாத்திலையும் எனக்கும் பங்கிருக்கு. புரியுது. இத தெரிஞ்சுக்கத்தான் உனக்கு தாலி கட்ட சொன்னியா? தாலி கட்டிக்கிட்டதுனால தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஒளிவு மறைவு இல்லாத ஒரே உறவு புருஷன் மனைவி உறவுதான். அவங்களுக்கு நடுவுலயும் இரும்பு திரை இருக்க முடியும்னா அவங்க புருஷன் மனைவியா இருக்க முடியாது, அந்நியர்களாத்தான் இருக்க முடியும். ஓ, தாலிதான் கட்டிட்டானே அப்படிங்கிற திமிரு அகம்பாவம். திமிரு இல்லைங்க, உரிமை. அகம்பாவம் இல்லைங்க, அக்கறை. என் புருஷனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா என்னால முடிஞ்ச யோசனை சொல்ல முடியும் இல்லையா? எந்த விதத்திலையும் என் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கவே முடியாது. எனக்கு நல்லா வேணும். உன்னை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு என்ன. கீதா, நீ கேட்டதுல நியாயம் இருக்கு. என் மேல உள்ள கோபம் போயிடுச்சா? என்கிட்ட உள்ள குறை எனக்கே இப்பதான் புரியுது. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். கீதா, கணவன் மனைவிக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுங்கிறத புரிய வைக்கத்தான் இந்த முதலிரவே வருது. என் மனைவிங்கிற முறையில என் மனசுல உள்ளதையெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய உரிமை உனக்கு இருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நோ 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 நோ, நீ எதுவுமே தப்பா பேசல. இன்ஃபேக்ட் மனைவிங்கிறவ இப்படித்தான் பேச முடியும், பேசணும். என் புருஷன் கோவக்காரா இருந்தாலும் குணத்துல சக்கரவர்த்தின்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. கீதா, நான் உங்ககிட்ட இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவர்கிட்ட ஏண்டா இதை கேட்டோம்னு நீ வேதனைப்படக்கூடாது. அந்த பவுடர் எடுங்க. என்ன விலை? 585.
இதை விட காஸ்ட்லி பவுடர் ஏதாவது இருக்கா? ஓ இருக்கே. 8 rupees. குட். ஐ யூஸ் only காஸ்ட்லி திங்ஸ். நல்ல க்ரீம் ஒன்னு கொடுங்க. ஹிமாலயா வெனிஷிங் கிரீம். காஸ்ட்லி? எஸ் காஸ்ட்லி. கார்ட்ஸ். கார்ட்ஸ். இதுல ஒரு half dozen கொடுங்க. வெல் மிஸ், இந்த சந்தன ஆயில்ல மிக்ஸ் பண்ண சீக்கா பொடி இருக்கா? சந்தன ஆயில்ல சீயக்கா பொடியா? எங்க கிட்ட இல்ல மேடம். நீங்க you never sell costly things. தோ எடுமா அந்த அந்த பாட்டில். இல்ல தோ. அக்கா இவதான் அட்வொகேட் பிரகாஷ் அவமானப்படுத்தினவ. உனக்கு எப்படி தெரியும்? இவ போட்டோவை எங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்தப்ப பாத்திருக்கேன். பிள்ளைதாச்சி மாதிரி நடிச்சு பல இடங்கள்ல பணம் வாங்குனதையும் நான் பாத்திருக்கேன். ஓஹோ, அப்ப ஒரு காரியம் செய்வோம். இவளை தந்திரமா நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம். எதுக்கு? இவளை வச்சதா பிரகாஷ் நிரபராதனை நிரூபிக்கணும். சரிக்கா, வா சொல்றேன். ஹலோ மேடம், உங்களை பார்த்தா பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி மாதிரி இருக்கு. யாமை கரெக்ட்? பரவாயில்லையே, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்களே. எப்படி? எல்லாமே காஸ்ட்லி திங்ஸா வாங்குறீங்களே, அதனாலதான். அது என் பிறவி குணம். You see, I can never change it. And பல்ல குத்துற குச்சி இருக்கு பாருங்க, அது கூட எனக்கு காஸ்ட்லியா இருக்கு. Is it? It must be from foreign. ஓ, கொஞ்சம் இப்படி வரீங்களா? Excuse me, எல்லாம் எடுத்து வைங்க. மேடம் மேடம், உங்க பேலஸ் எங்க இருக்கு? ராஜஸ்தான். ராஜஸ்தான். அங்கிருந்து இங்க சும்மா இந்த கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ. நம்ம பிளேயர்ஸ் உயிரை எடுக்கறாங்கம்மா, என்ன பண்றது? ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும்ல. தமிழ் ரொம்ப நல்லா பேசுறீங்களே. 32 பாஷையும் ரொம்ப நல்லா பேசுவேன். ஆமாமா, தெரியுது தெரியுது. இன்னாமே கைத சோமாரி, என்னை ஏன் இப்படி தனியா எடுத்துக்கிட்டு வந்த? வாட்? இது 33வது லாங்குவேஜ், மெட்ராஸ் பாஷை. அப்படியா? நீங்க எங்க வீட்டுக்கு அவசியம் வரணும். வந்து ஒரு கப் காஃபியாவது சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். I see. இன்னைக்கு இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ்க்கு ராஜ்ல ஒரு டின்னர் தரேன். அதுக்கு முன்னாடி வேணா 5 minutes வந்துட்டு போறேன். யூ ஆர் ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. போலாமா? Just a minute. மேடம், நான் வாங்கின சாமான்லாம் பேக் பண்ணி பில் போட்டு கொண்டு வாங்க. தேங்க்யூ மேடம்.